ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்திலே அர்கமதான் போர் குறிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அந்த 7 தூதர்களுடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அதாவது இந்த 7 கோப கலசங்களை பூமியில் ஊற்றப்படுகிற அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விளைவுகளை நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இங்கே தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் என்று சொல்லப்படுகிற காரியம், இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவாலயத்திற்குள்ளே அப்பொழுது யாருமே இல்லை என்பதை அதற்கு முந்தின அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. யாருமே போய் தேவனிடத்தில் பரிந்து பேச முடியாது. அப்போ அந்த தேவாலயத்திலிருந்து உண்டான பெருஞ்சத்தம் இங்கே தேவனுடைய சத்தத்தை நமக்கு அது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இங்கே தேவன் பேசுகிற அந்த சத்தம்தான் கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். இதுவரையிலும் ஜனங்களுக்காக இரக்கம் பாராட்டி அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக, அவர்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக, பரலோக ராஜ்யம் வரவேண்டும் என்பதற்காக நான் காத்திருந்தேன். ஆனால் அவர்கள் இத்தனையாய் அக்கிரமக்காரர்களாய் கொடுமை உள்ளவர்களாய் இருக்கிறபடினால இனிமே 7 கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் என்று பார்க்கிறோம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தை பூமியின் மேலே ஊற்றான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவங்க, அதனுடைய சொரூபத்தை வணங்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொடிய புண் உண்டாயிற்று என்று நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். 2ஆம் தூதன் அங்கே கடலில் ஊற்றும்போது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிட்டு கடலில் உள்ள பிராணிகள் அனைத்தும் மாண்டு போயிட்டு என்று பார்த்தோம். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள அந்த காரியங்களை ஆறுகளில் நீரூற்றுகளில் ஊற்றும்போது அவைகளும் இரத்தமாக மாறிற்று என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் என்று இங்கே கொஞ்சம் அழுத்தமாக அங்கே பேசுகிற சத்தத்தை பார்க்கிறோம். அதாவது பழிவாங்குதலின் பூரணமான சட்டம் இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பூமியில் ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறவங்கள என்ன பாடுனாலும் படுத்துகிறாங்க, அவருடைய இரத்தத்தை சிந்துறாங்க, தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தை சிந்துகிறாங்க. அவர்களுக்கு பழி வாங்கும்படியான பழிவாங்குதலினுடைய பூரண சட்டம் செயல்படுகிறது. ஆகவே அந்த பழிவாங்கப்படுகிறதற்கு பூமியில் உள்ள ஜனங்கள் பாத்திரராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பழிவாங்குதலுக்கு எந்த இரக்கமும் பாராட்டாமல் நீங்கள் பழிவாங்கலாம், அதற்கு அவங்க பாத்திரவான்கள் தான், அவர்கள் அதற்குரிய தகுதி உடையவர்கள் தான் என்று சொல்லி இங்கே பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்தில் அங்கே அநேகர், நீர் எப்பொழுது எங்களுக்காக பழி வாங்குவீர் என்கிற அந்த சத்தம் கேட்கப்பட்டதை குறித்து நாம் பார்த்தோமே. ஆகவே இங்கே பழி வாங்குதலினுடைய பூரண சட்டம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படுகிறதை, அதாவது மகா உபத்திரவ காலம் முடிவடைகிற அந்த நேரத்தில் இது நடக்கிறதை பார்க்கிறோம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளவைகளை சூரியனின் மேல் ஊற்றினால் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 3 இடங்களில், அதாவது 9ஆம் வசனத்தில், 11வது வசனத்தில், 21ஆம் வசனத்தில் மனுக்குலம் அங்கே தேவனை தூஷிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது மனுக்குலத்தினுடைய துன்மார்க்கம், கடின மனப்பான்மை, முட்டாள்தனம் ஆகியவைகளை இது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் தேவன் மீது அவர்கள் கோபம் கொண்டு
இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை குறித்துத்தான் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் அந்த மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேலே, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனுடைய சிங்காசனம் என்பது 40 முறை கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே மிருகத்தினுடைய சிங்காசனம் என்பது அவனுடைய கட்டுப்பாட்டில் அவன் இருக்கிறதா, இந்த உலகம் முழுவதும் இருக்கிறதா அவன் நினைத்து கொண்டிருந்தானே, அந்த காரியம் இங்கே ஒரே ஒரு விசை அந்த சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆனால் பரலோகம் ஆளுகிறது என்பதை உணர்கிறதற்கான நேரம் இங்கே வந்துவிட்டதை பார்க்கிறோம். அந்த சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அந்த சிங்காசனமானது இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அங்கே ஐபிராத் நதியின் மேலே அங்கே 6வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஐபிராத் நதியின் மேலே அவன் ஊற்றுகிறதுனால பெரிய நதி அங்கே வற்றி போகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த நதிக்கு கிழக்கே ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சீனா போன்ற நாடுகள் இருக்கின்றன. அதன் தண்ணீர் வற்றி போச்சுன்னு சொன்னால் இந்த நாடுகளின் ஆட்சியாளர்கள் மேற்கு ஆசியா நோக்கி செல்கிறதற்கான எல்லா தடைகளும் அங்கே நீக்கப்பட்டதை குறிக்கிறது. இந்த காலத்தின் இறுதியில் இவ்வளோ பெரிய சேனைகள் அங்கே நகர்ந்து ஒரு பெரிய யுத்தத்திற்கு வருகிற காரியமானது அவர்களுடைய அந்த பெரிய சரியான இராணுவ அணுகுமுறையினால் இந்த காரியங்கள் நடக்கலை. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பிசாசினால் ஏமாற்றப்பட்டு அவர்கள் தூண்டிவிடப்பட்டு ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். 6வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த நாடுகள் எல்லாம் அழகாக ட்ராவல் பண்ணி யுத்தம் பண்ண வருகிறதற்கான வழிகளை அங்கே உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவனும் ஒரு ட்ரினிட்டி வச்சிருக்கிறான். வலு சர்ப்பம், அதே போல் முதல் மிருகம் அதுதான் அந்தி கிறிஸ்து, 2வது மிருகம் கள்ள தீர்க்கதரிசி, முதல் மிருகம் அந்தி கிறிஸ்து தான் அரசியல் தலைவனாக இருப்பான். இங்கே ஆன்மீக தலைவனாக அல்லது மத தலைவனாக கள்ள தீர்க்கதரிசி. இந்த 3 காரியத்திலிருந்து வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் போருக்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் அர்கமதான் போர் என்று பார்க்கிறோம். அணிதிரளுகின்ற படைகள் எவைகளாக இருக்கும் என்று சொன்னால், மிருகத்தின் தலைமையிலான 10 கூட்டணி நாடுகளினுடைய அமைப்பு இந்த யுத்தத்திலே பங்கு பெறும். அந்த நாடுகளின் அமைப்பை வைத்து கொண்டு தான் இந்த உலகத்தில் வணிபம் எல்லா காரியங்களையும் அங்கே முதல் மிருகமானது செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பீஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிருகமானது எல்லா காரியங்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்திருந்ததை அந்த நாடுகளுடைய கூட்டமைப்பானது இங்கே இந்த அர்மகதான் யுத்தத்தில் பங்கு பெறுகிறதற்காக வரும். ரஷ்யாவும் கூட்டு நாடுகளும் அந்த சேர்ந்த வடக்கு கூட்டணியானது இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளும். அதே போல் யூப்ரட்டஸ் நதிக்கு அப்பாலிருந்து வரக்கூடிய இந்த ஆசிய கூட்டணி, அதாவது இந்த ஐபிராத் நதியில் ஒரு பெரிய வழி உண்டாயிற்றே, அதிலிருந்து வரக்கூடிய அந்த கூட்டணி நாடுகளை குறிக்கிறது. தென் திசை ராஜாவான வட ஆப்பிரிக்க கூட்டணிகள். இவர்கள் எல்லாமே பரலோக அணிக்கு நேராக, கர்த்தரும் பரலோக படைகளுக்கும் நேராக இவர்கள் அணிதிரண்டு அங்கே இவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வருவார்கள். அதாவது இனி நடக்கப் போகிற உலக மகா யுத்தம் என்று சொல்லி இது கருதப்படுகிறது. இதுவரை இதுபோல ஒரு போர் நடந்ததில்லை, இதன் பின்பு நடக்கப் போவதும் இல்லை. இது சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகா நாளினுடைய யுத்தம் என்று சொல்லி நாம் இந்த 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் போருக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது என்று பார்க்கிறோம். புறஜாதி நாடுகள் அனைத்தும் தங்கள் பாவத்திற்காக, விக்கிரக ஆராதனைக்காக, இஸ்ரவேலர்களை அவர்கள் ஒடுக்கினதற்காக,
நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்கிற காரியத்தை தான், அதற்காகத்தான் இந்த யுத்தமானது நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தலில் நம்ம 19வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலே 15வது வசனத்தை நாம் பார்த்தால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது எதற்காக இவர்கள் கூடி வருகிறார்கள்? புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். கிறிஸ்துவும் அவருடைய படைகளும் தோன்றி அங்கே அழிக்கக்கூடிய காரியங்களை தான் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் நாம் இங்கே வெளிப்படுத்தல பார்க்கிறோம். 19வது அதிகாரத்தில், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளக்குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவனுக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே கிறிஸ்துவும் அவருடைய படைகளும் புறப்பட்டு அங்கே இஸ்ரவேலர்களை நெருக்கி இந்த உலக படைகள் தாக்கி அழிக்க முற்படுகிற பொழுது இந்த காரியமானது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. கோகு மாகு என்கிற யுத்தமானது 1000 ஆண்டு ஆட்சிக்கு பின்பாக நடக்கக்கூடிய யுத்தம். அங்கே சாத்தான் பாதாளத்திலிருந்து விடுதலை பெற்று வந்த பின்பு திரும்பவும் அவன் அணி சேர்த்து கொண்டு ஆண்டவரோடு கூட நடக்கிற யுத்தம். ஆனால் இந்த அர்கமதான் யுத்தத்தில் அங்கே நடக்கிற காரியம், அர்கமதான் போர் நடக்கும் இடமாக கருதப்படுகின்ற மெகிதோ மலைகள் அங்கே வட பாலஸ்தீனாவில் யோர்தான் நதியினுடைய மேற்கு கரையில் இது காணப்படுகிறது. இங்கே காணப்படும் பள்ளத்தாக்கில் பல இஸ்ரவேல் போர்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்திருக்கோம், நிகழ்ந்திருக்கின்றன. தேபோரால் பாராக் சேர்ந்து யுத்தம் பண்ணின காரியங்கள், அவர்கள் கானானியருக்கு எதிராக செய்த யுத்தமானது நியாயாதிபதிகளில் 4வது அதிகாரம் 5வது அதிகாரங்களில் பார்க்கிறோம். கிதியோன் மீதியானியருக்கு எதிராக செய்த யுத்தமானது நியாயாதிபதிகள் 7 எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் பெலிஸ்தர்களுடன் செய்த யுத்தமும் இதே இடத்துல தான். மெகிதோ மலைகள் அந்த வட பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் தான். 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வரலாற்றின் அடிப்படையில் நேபுகாத் நேச்சார், நெப்போலியனுடைய போனாபாட், இந்த சிலுவை போர்கள், எகிப்தியர்கள், பெர்சியர்கள், துருக்கியர்கள், அராபியர்கள் என பல படைகளும் இங்கே அணிவகுத்து இங்கே யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே இந்த யுத்தமானது உலக படைகள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக கூடி வரக்கூடிய காரியங்களை இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. முதல் உடன்படிக்கை, அதாவது உபத்திரவ காலத்தில் 3.5 வருடங்கள் இஸ்ரவேலர் அந்தி கிறிஸ்துவுடன் ஒரு உடன்படிக்கை செய்து சுகமாக அவர்கள் இருப்பார்கள். அதை தானியேல் 9வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேல் 38வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வடக்கு நாட்டு அரசன் பாலஸ்தீனாவின் மீது போர் தொடுக்க அவன் ஆயத்தமாவான். அதாவது அந்த 3.5 வருடங்கள் முடிந்த பின்பாக அவன் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிப்பான். மிருகம் இஸ்ரவேலருடன் செய்த அந்த உடன்படிக்கையை அது மீதி 3.5 வருடம் முறித்து போட்டுரும். அப்போது இஸ்ரவேலின் மலைகளின் வடக்கு நாட்டு அரசன் அங்கே தோற்கடிக்கப்படுவான். பின்பு கிழக்கு நாட்டு படைகள் மிருகத்தை எதிர்கொள்ளும். பின்பு அனைத்து நாடுகளும் எருசலேமை சுற்றிலும் யோசப்பால் பள்ளத்தாக்கிலும் அது சத்ருவினுடைய வல்லமையினால், அவனுடைய வஞ்சகத்தினால், அவனுடைய ஏமாற்றுகிற அந்த காரியத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அவைகள் அங்கே ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக அவைகள் புறப்பட்டு வரும். கிறிஸ்து தோன்றி
அனைத்தையும் அவருடைய படைகளோடு கூட வந்து வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினாலே அவர்களை அழிப்பார் என்பதைத்தான் நாம் படித்தோம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு, அதாவது முதல்ல நடக்கக்கூடிய இந்த அர்மகதான் யுத்தத்தில் அந்த மெகிதோ மலைகள் உள்ள அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் அங்கே கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் பிடிக்கப்பட்டு முதல்ல அவைகள் அக்கினி கடலில் போடப்படுகின்றன. இதனை வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சாத்தான அந்த நேரத்தில் பிடிச்சு கட்டி கொண்டு போய் பாதாளத்தில் போட்டு வச்சிடுறாங்க. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நியாய தீர்ப்பு நடக்கும். அதனைத் தொடர்ந்து எருசலேமை மையமாக கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயே 1000 ஆண்டு பொற்கால ஆட்சியை நடத்துவார். அதை வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்று மிகவும் செழிப்பான இடமாக காணப்படும் பள்ளத்தாக்காக தான் இந்த பள்ளத்தாக்கு உள்ளது. பாலஸ்தீனாவையும் யூதர்களையும் பிடிக்கத்தான் அந்தி கிறிஸ்துவும் உலக நாடுகளும் இந்த அர்கமதானில் அவர்கள் அணி வகுத்து அவர்கள் வருவார்கள். இதனை சகரியா 12வது அதிகாரம் 1-9 வரை பார்க்கிறோம். 13வது அதிகாரம் அங்கே 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்திலேயும் இந்த உலக படைகள், அங்கே சத்ருவினுடைய படைகள், அங்கே அந்தி கிறிஸ்துவினுடைய படைகள் இங்கே இஸ்ரவேலை பிடித்து அவர்களை அழிப்பதற்காக, யூதர்களை பிடித்து அழிப்பதற்காக வரும்பொழுது கிறிஸ்துவே தோன்றி பரலோக படையுடன் தோன்றி அங்கே அழித்து, அங்கே கள்ள தீர்க்கதரிசியையும் மிருகத்தையும் பிடித்து அன்றைக்கு இருக்கக்கூடிய மத தலைவனையும் அரசியல் தலைவனையும் 10 நாடுகளை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆட்சியை நடத்தினானே அவனையும் பிடித்து அங்கே நரகத்தில் அக்னி கடலில் முதலாக தள்ளப்படக்கூடியவர்கள் அங்கே தள்ளப்பட்ட பின்பு ஒரு நியாய தீர்ப்பு. சாத்தான் அங்கே பழைய பாம்பு வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட சாத்தான் பாதாளத்தில் அவன் கட்டி வைக்கப்படுவான். 1000 வருஷம் அவன் கட்டவிழ்க்கப்படாமல் இருப்பான். 1000 ஆண்டு ஆட்சியின் முடிவின் பிறகு அவன் கட்டவிழ்க்கப்பட்டு வரும்பொழுது மீண்டுமாக ஜனங்களை வஞ்சித்து ஆண்டவருக்கு விரோதமாக பெரிய யுத்தத்தை நடப்பிப்பான். அதுதான் கோகு மாகோகு போர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக, அந்த யுத்தத்திற்கு பின்பாக அங்கே ஒரு பெரிய வானம் பூமி எல்லாம் அகன்று போய் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு பூமியில் முதல் பிறந்த மனிதர்களில் இருந்து கடைசி வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா சிறியோரும் பெரியோரும், சமுத்திரத்தில் மரித்தவர்கள், பூமியில் மரித்தவர்கள், எப்படிலாம் மரித்தார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நின்று நியாய தீர்ப்பு அடையும்படியாக அவர்கள் நிற்பார்கள் என்கிற காரியத்தை பின் நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். ஆகவே அர்மகதான் போருக்கு முன்பாக, இந்த பூமியில் உபத்திரவ காலங்கள் தொடங்கப்படுகிறதற்கு முன்பாக கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அந்த வெளிப்படுகிற நேரத்திற்காக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.